அந்த காமராஜர் வழியில 3 வருஷமா சிறப்பா 10வது 12வது படிச்சவங்க எல்லாத்துக்குமே விருது வழங்கிக்கிட்டே இருக்காரு. அதுவும் குறிப்பா அந்த 10வது 12வது பிள்ளைகளுக்கு ஏன் அவங்க விருது வழங்கிட்டு இந்த போதை அந்த பாதை வேண்டான்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த டீனேஜ்ங்கிற 2 கட்ட வயசு. பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் சொன்னாங்கன்னா பிள்ளைங்களை அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, என் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு போயிடுவாங்க. நம்ம உச்சம் பெற்ற தளபதி ஐயா என்ன சொல்றாரு, இந்த வயசுல பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசுல அது பதிஞ்சு அதன் மூலமா இந்த போதைங்கிற பாதையை வேரோட அழிச்சிடலாம். 2026ல நிரந்தர முதல்வரா இந்த போதை நீட்டையும் நோட்டையும் ரோட்ல போட்டுட்டு நம்ம ஓட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு 2026ல இருந்து நிரந்தரமான முதல்வராகவும் இளைய காமராஜர் ஐயாவா இல்லாம சரித்திர பதிவேட்டில் இடம்பெற மாதிரி ஆண்டுதோறும் எல்லா படித்த நல்ல மக்களுக்கும் நிறைய கல்வி உதவி செய்யணும் சொல்லி திண்டுக்கல் மக்கள் சார்பாகவும் காலையில 7 மணியிலிருந்து இங்க வேலை பார்த்த அத்துணை நண்பர்கள், அப்புறம் கழக உறுப்பினர்கள் ஐயா புசி ஐயா அவங்க, அப்புறம் ஆதவன் அண்ணன் சாப்பிட்றப்ப கேட்டாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு. சாப்பாடெல்லாம் அருமையா இருந்துச்சு. ஐயா இளைய காமராஜர் ஐயா சாப்பிட்டாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. நான் வந்தமே கேட்டேன், என்னை பார்த்தா டயர்டா இருக்கான்னு கூட கேட்டாரு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும், குறிப்பா போதைங்கிற பாதையை வேரோட அழிக்கணும், நீட்டு நோட்டு வேண்டாம். 2026 தமிழக வெற்றிக்காக எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான்